ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவை நம்ம பூரி மாவு நல்லா உருட்டுற பதத்துக்கு நம்ம சுடுதண்ணி வச்சு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு மாவை எடுத்து அப்புறம் நம்ம உருண்டை அதை தேவையான நம்மளுக்கு என்னென்ன எப்படி தேவையோ சின்ன சின்ன உருண்டை நம்ம என்ன சேஃப் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நாங்கள் எங்கள் குட்டீஸ் கையெல்லாம் போய் கழுவிட்டு ஓடி வந்து நானே உருட்டுவேன், நானே உருண்டு பிடிப்பேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களே பேசிக்கிட்டு ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டு உருண்டை பிடிச்சோம். உருண்டை பிடிப்போம். நாங்கள் உருண்டை அதை வச்சு நாங்கள் அதிலே உலக்கு செய்வோம், உரல் செய்வோம், எல்லா சேஃப் செய்வோம். எல்லாம் உருண்டை உருட்டி ஒரு தட்டில் போட்டு அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அது நல்லா லைட்டாக கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு லைட்டாக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை உருண்டை பிடிச்சோம். உருண்டையெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இங்கே உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணணுன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதோட 2 மடங்கு தண்ணி வச்சு அதில் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ஆனால் நான் கருப்பட்டி தான் போட்டேன். கருப்பட்டி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதை கொதிக்கிறதுக்குள்ளே அங்கே கொதிக்க வச்சுட்டு நம்ம இங்கே மாவு உருட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம உருட்டி முடிச்சுட்டு நம்ம அங்கே போனோன்னா நல்லா தண்ணி சூடாகி கருப்பட்டி கரைஞ்சி கொதிச்சிரும். நம்ம அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு என்ன டிசைன் வேணுமோ நம்ம உருட்டிக்கலாம். உருட்டி முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே பார்த்தோம்னா கொதிச்சிரும். சுடுதண்ணி கொதிச்ச உடனே உருண்டையை போட வேண்டியதான். உருண்டையை நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை நல்லா கருப்பட்டி தண்ணி கொதித்து பார்த்துக்கணும். கொதித்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல கருப்பட்டி உங்களுக்கு தெரியும். நல்ல கருப்பட்டினா அப்படியே நம்ம அதிலே கொழுக்கட்டையை போடலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் கொழுக்கட்டையை போடணும். நாங்கள் நல்ல கருப்பட்டி, அதனால் இதில் எந்த இதுவும் இல்லை. நான் அதில் பார்த்துட்டு உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். உருண்டையை போட்ட உடனே அது ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான். நல்லா கொதித்து தண்ணி கொதித்து வரும்போது போட்டோம்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா தெரியும். அந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே போட்டதுனால அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு கொதிக்கும் போதே அந்த ஏலக்காவும் நான் கொஞ்சம் என் குழந்தைங்களுக்காக சுக்கு போட்டுக்கிட்டேன். சுக்கு தேவையானவங்க போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இருக்கும்போது அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு தேங்காய் முறி எடுத்து தேங்காவை திருவல் பண்ணி நல்லா திருவல் பண்ணி அதில் போட்டுட்டோம்னா, சிலவங்க பால் எடுத்து ஊற்றுவாங்க, தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவாங்க. நான் தேங்காய் திருவல் போடுவேன். எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. எங்களுக்கு அப்படி செஞ்சு அதுதான் எங்களோட ஃபேவரட். அந்த தேங்காய் மேலோடி தூவி விட்டு அந்த டேஸ்ட்டில் நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் அரிசி மாவு அப்படியே கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிடணும். அதையும் நல்லா கொதிச்சோடனே போட்டுட்டு அப்படியே துருவி வச்ச தேங்காய் தோலையும் போட்டு இறக்குனா செம்ம டேஸ்ட்டான, நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை ரெடி. பால் கொழுக்கட்டைங்கிறது இங்கே தான் சொல்கிறோம். நாங்கள் உருண்டை காப்பி அப்படின்னு சொல்லுவோம். என் குழந்தைங்க உருண்டை காஃபி வேணும் அப்படின்னு தான் கேட்கும். அதை எடுத்து சாப்பிடும் போதே எனக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்தோடனே வாவ் சூப்பர் செம்ம. வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்மெல்லு, அந்த ஏலக்காய், அந்த தேங்காய், அந்த அரிசி மாவு 3மே அதில் கொதிக்கும் போது நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் செம்மையாக குட்டீஸ் எல்லாம் வான்னு இழுக்கும். இழுத்தோடனே குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி. நாங்களாம் வயிறு வலிக்குன்னு சொன்னாலே எங்கள் அம்மா இந்த உருண்டை காப்பி பால் கொழுக்கட்டையை செஞ்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, சிம்பிள் வேலை, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. இது வீக்லி ஒரு டைம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லது. என்னோடய பசங்களுக்கு அந்த தேங்காய் துருவல் போட்டது, அந்த ஏலக்காய் ஸ்மெல் ஆகட்டும், சுக்கு நல்லா இறங்கி அந்த சுக்கோட ஸ்மெல் ஆகட்டும், அது எல்லாம் அந்த ஸ்மெல்லில் அது நல்ல நம்ம ஒரு கடையில் போய் ஒரு இஞ்சி டீ குடித்தா எந்த இது வரும், அதை விட செம்மையாக நல்ல ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நல்லது. குழந்தைங்க அதை சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதை குடிக்கும் போதே அவங்க
குழந்தைங்களோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வாவுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நான் இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு தான். அதை குடித்து முடிச்சுட்டு திரும்பியும் வாங்கி சாப்பிட்டாங்க. நிஜமாவே இது வந்து என்னோடய குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.